வணக்கம். இது உங்கள் அபி உமையால் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் பர்ஃபி தான். இது பாதாமில் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். காஜு கத்லி அந்த மாதிரி டேஸ்ட்டு கொண்டு வரும். இது கொஞ்சம் நம்ம தேங்காய் பர்ஃபி மாடலில் இருக்கும், பட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம் நான் ஒரு சின்ன கப்பு ஒன்று எடுத்திருக்கேன், அதுதான் அளவு. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அது நல்லா ஊறணும். ஒரு 4 மணி நேரமாவது குறைஞ்சது இருக்கட்டும், அப்போ தான் அந்த தோல் எடுக்க வரும். மூடி வச்சிடலாம். நான் இதோட கேஷ்யூ நட் போட்டிருக்கேன். முந்திரிக்கு ஒரு 10 முந்திரி போடுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் அதுவும் சேரட்டுன்றதுக்காண்டி ஒரு 10 அதையும் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. பாதாமில் உள்ள தோல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். முதல்ல என்ன செய்யணும், இதை பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும். எதுவுமே ஊற்றக்கூடாது, வெறும் நைஸாக முதல்ல அரைச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு இதில் பால் ஊற்றி தான் அரைக்க போகிறோம். கொஞ்சமாக பாலை ஊற்றி அரைக்கணும், நைஸாகணும். அதனால் கொஞ்சமாக நான் அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நான் 2 தடவையாக எனக்கு நிறையா இருக்கிறதுனால 2 தடவையாக நான் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இது நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவம் வரணும். இது மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக. இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி கழுவின தண்ணியவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யை ஊற்றி இதை அப்படியே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கணும். போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கிண்டுங்க. அப்படியே அந்த நம்ம மிக்ஸி கழுவின தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், மீதி இருக்கிற தண்ணியும். இப்போ சீனி போட போகிறோம். நான் ஒரு 1.25 கப்பு போடுறேன். உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா, நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்கன்னா 1.5 கப்பு போடலாம். ஒரு மீடியமாக இனிப்பு வேணுன்றவங்க 1.25 கப்பு. நல்லா போட்டு கிளறுங்க. அது சீனி போட்ட உடனே அது நல்லா மெல்ட் ஆகும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கட்டிக்கிட்டிலாம் படாது. நாளை கிளறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் அந்த பீஸ் மாதிரி இருக்குது. முந்திரி கொஞ்சம் பீஸாட்டம் வந்துடுச்சு, அதுதான் அது. இப்போ நெய் 1 ஸ்பூன் இதில் முதல்ல ஊற்றிக்கிறேன். நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கங்க. அது உங்கள் ஆப்ஷனல் தான் அது. நெய் ஊற்றி கிண்டினோம்னா நல்லா சுருளாக வரும். அதுக்காக தான் அப்பப்போ நெய்யை ஊற்றி நம்ம கிண்டுறோம். அதுக்கப்புறம் குங்குமப்பூ கொஞ்சம் பாலில் கலந்து, கொஞ்சம் சூடான பாலில் கலந்து வச்சுருந்தேன். அந்த கலருக்காக அதை ஊற்றுறேன். நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கலர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெள்ளையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் அது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் தான் நெய், அதை ஊற்றி கிளறிக்கிட்டு இருக்கிறேன். நெய் உங்கள் ஆப்ஷனல், எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். கம்மியாக ஊற்றுறதுனால ஊற்றிட்டு நீங்கள் கிளறிக்கலாம். அது நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தான் அது. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றி கிண்டினோம்னா நல்ல சுருளாக வரும். அதுக்காக தான் நெய்யை ஊற்றி நம்ம கிண்டிகிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாகிட்டு இருக்குது. அதனால முந்திரியை அரைச்சி போடுறதுனால அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் முந்திரி கொஞ்சம் மைல்டாக ஸ்வீட் சாப்பிட்றவங்கன்னா 1 கப்பு சீனி போட்டுக்கோங்க.
இல்லை இனிப்பு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறவங்க 1,4, ரொம்ப இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு வந்து 1.5 கப்பு. பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் டைட்டாக கிளற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த கரெக்டாக அந்த பக்குவம் வந்தால் தான் நமக்கு அந்த பீஸ் ஓட வரும். அதுக்காக தான் அப்படி கிளறது. அப்படியே நம்ம இது வந்து நான்ஸ்டிக்குன்றதுனால உங்களுக்கு அடிக்கடி பிடிக்காம நல்லா வருது. பாருங்கள் எவ்வளோ சுருள வருதுன்னு. இந்த மாதிரி தான் வரணும். அப்படியே கிண்டுறதுக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள் அப்படியே எவ்வளோ வந்தது. அப்படியே கிளற கிளற இவ்வளோண்டு ஆயிடுச்சு. இப்போது கிளறியாச்சு. நம்ம ஒரு ட்ரேயில் கொஞ்சோண்டு லேசாக நெய்யை ஊற்றிட்டு அப்படியே அந்த எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பில் உள்ளதை அப்படியே கொட்டி, எனக்கு இந்த ட்ரே கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இது பாதி கொஞ்சம் தான் வரும். இது அந்த ஈவனாக வர்றதுக்காண்டி நான் ஒரு கிண்ணத்தில் பேக் சைடு லேசாக எண்ணெயை தடவிட்டு அப்படியே அமைக்கி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்றதுக்காண்டி. பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.